மதுரை ஆதீனத்திற்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். வரும் 5ஆம் தேதி மதுரை ஆதீனம் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை ஆதீனத்திற்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். வருகிற 5ஆம் தேதி மதுரை ஆதீனம் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத மோதலை தூண்டும் விதமாக மதுரை ஆதீனம் பேசியதாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை ஆதீனத்திற்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். வரும் 5ஆம் தேதி மதுரை ஆதீனம் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத மோதலை தூண்டும் விதமாக மதுரை ஆதீனம் பேசியதாக சைபர் கிரைம் போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் அவருக்கு சம்மனானது அனுப்பப்பட்டுள்ளது. மதுரை ஆதீனத்திற்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். கடந்த மே மாதம் 2ஆம் தேதி மாவட்டம் ரவுண்டானா பகுதியில் சென்னை நோக்கி வந்த மதுரை ஆதீனம் காரும் சேலத்திலிருந்து சென்னை நோக்கி சென்ற காரும் மோதி விபத்துக்குள்ளானது. இருவரது காரிலும் லேசான சேதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் 3ஆம் தேதி சென்னை காட்டாங்குளத்தூர் பகுதியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் மதுரை ஆதீன செய்தியாளர்களை சந்திக்கும் போது தன்னை ஒரு கும்பல் கொல்ல முயன்றதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது அவர் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல் பொய்யானது என்று அதற்கு மறுப்பு தெரிவித்தனர். மேலும் சிசிடிவி காட்சிகளையும் காவல்துறை வெளியிட்டது. மதுரை ஆதீனம் கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் சென்னை ஐராவரத்தைச் சேர்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் கடந்த 24ஆம் தேதி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். அந்த புகாரில் மதுரை ஆதீனத்துக்கு நடந்த சாலை விபத்து தொடர்பாக ஒரு மாநாட்டிலும் பல செய்தி சேனல்களிலும் சமூக ஊடகங்களிலும் அவரை வாகன விபத்து மூலம் கொல்ல சதி நடந்திருப்பதாகவும் கொலை செய்திகள் தொப்பியும் தாடியும் அணிந்திருந்ததாக குறிப்பிட்டு 2 சமூகத்தினிடையே விரோதத்தை தூண்டும் வகையில் அவர் பேசியிருக்கிறார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகாரில் அவர் தெரிவித்திருந்தார். அந்த புகார் தொடர்பாக சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. மதுரை கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு ஒருவரை தூண்டிவிடுதல், வெவ்வேறு குழுக்களிடையே பகைமையை ஏற்படுத்தல் உள்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு பதிவை தொடர்ந்து அவரை விசாரணை நடத்த சைபர் கிரைம் போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்காக அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. முதல் கட்டமாக அவருக்கு 29ஆம் தேதி ஒரு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த சம்மனின் அடிப்படையில் 30ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சம்மனின் அடிப்படையில் அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. அதன் தொடர்ச்சியாக தற்போது 2வது சம்மனாக 1ஆம் தேதி அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. வருகிற 5ஆம் தேதி விசாரணைக்காக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சம்மனின் அடிப்படை அவர் ஆஜராவார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.